தூரம் போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பக்கெட்ல தண்ணி வாங்கிட்டு வா போ. நீ போய் வாங்க வேண்டியதானே? போகணுமா இப்ப? ஆமா, எனக்கு கட்டி பிடிச்சாதான் தூக்கம் வரும். அதை கட்டி பிடிப்பியா? சரி, கையை வச்சு பிடிச்சிக்க விடு. என்னடா சொல்ற? ஓகே, திங்ஸ்லாம் எடுத்து வைங்க. கூட வரவே இல்லை. எனக்கு வேலை இருக்குடா. ஹார்ஸ் ரைடிங்லாம் போனியாம்ல? ஆமாம், போயிட்டு வந்தேன். ராஜா பகவத் மாதிரி. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். சரி, நான் நெருப்பு கொளுத்துறேன். நீ ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்கடா. நான் டென்ட்டை விரிச்சு வைக்கிறேன். யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒருத்தர் வர மாட்டான். ஜேகே கூப்பிட்டுக்க வருவான். இன்னைக்கு பூரா கார் வெட்டி ரொம்ப டயர்டாக இருக்கு. இதில் வேற நான் சமைக்கணுமா? சரி, பரவாயில்ல, வாங்க சமைப்போம். கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஜேகே எங்கே போனான்னு தெரில. சரி, பரவாயில்ல, நம்மளே தனியாக எடுத்து பண்ண வேண்டியதுதான். நேற்று பண்ண வரையும் நான் சேர் எடுத்து விரிச்சு வைக்கிறேன். எனக்கு அது மட்டும் தான் வருது, வேற எதுவும் வர மாட்டேங்குது. எங்கடா இவங்க? எங்கடா நான் வந்துகிட்டு இருக்கான். கொரியன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். நமக்கு தேவைப்படுச்சுன்னா சாப்பிட்லாம். நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு தான். இதுக்கு மேலே நெருப்பு கொளுத்த வேண்டாம். இடமே பற்றிக்க போகுது. இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகுது, நிறுத்திக்க. பாத்திரத்தில் நானே கழுவிடுறேன்டா, நீ இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிடு. சரி, ஓகே. என்ன குப்பை பேக் எப்படி நாறுது? நேற்றை விட நீங்கள் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அப்படி தானே? என்னடா திடீர்னு பைப்லேருந்து வெந்நீர் வருதுடா. இந்த ஹாட் வாட்டர் எப்படி ஆஃப் பண்ணுறது? யாருக்கு தெரியும்? தின டேபிள் மடங்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இதை உனக்கு ஒன்றுமே தெரியல. நான் டென்ட்டு கூட எடுத்து வச்சேன். இது கூட பண்ண மாட்டியா நீ? யாருமே நீயாச்சும் ஹாட் வாட்டர் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு போடா. எப்படி பண்ணுறதுனே தெரியலடா. என்ன இடமே அலங்கோலமாக இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னே தெரியலையே. எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு இருக்காளுங்க அவனுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நானே மறந்துட்டேன். இந்த வேன்லேருந்து தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் கழுவணும். நான் அங்கே வச்சு சமைக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் எங்கே நெருப்பு கழுத்திட்டீங்க. இப்போ என்ன செய்யறது? நான் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் பக்கெட்டில் தண்ணி வாங்கிட்டு வாப்போ. நீ போய் வாங்க வேண்டியதானே? என்ன போகணுமா இப்போ? ஆமாம், சீக்கிரம் போயிட்டு வர. நேரம் இல்லைடா, ஏற்கனவே டைம் ஆகிட்டு இருக்குடா. சரி, ஓகே. ஒரு வாளி ஃபுல்லாக தண்ணி வேணும் தானே? உனக்கு பாத்திரங்களோ தானே தம்பி தண்ணி வேணும். இந்தா, இதை எடுத்துகிட்டு போ. புடி. உனக்கு வேறு ஏதாச்சும் உதவி வேணும் வந்து கேளு. என்ன? ரொம்ப நன்றி. பரவாயில்ல தம்பி, இதில் என்ன இருக்கே? உங்களுக்கு நிறைய மனசு. இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கிறது? கை வளைஞ்சிரும் போல. இப்படி வாளியை வச்சு வச்சு தூக்கிட்டு போனால் எப்படா போய் சேர்றது இடத்துக்கு? சப்பா. பொட்டேட்டோ பீலர் வேணுமா? அவங்களுக்கு இருக்கா? அவங்கள்ட்ட நான் என்ன கத்தி கொடுத்துட்டேன். அதை வச்சு பண்ணிக்க சொல்லு. கத்தி வச்சு சொல்ல முடியாதுடா, தனியாக பீலர் வேணும். உருளைக்கிழங்கு தோல் வரைக்கும் ஒரு கத்தி கேட்டேன், எடுத்துகிட்டு வர மாட்டாருங்க. சே, நானே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரே தொல்லையாக இருக்குது. பாவம் ஒருத்தன் மயில் கணக்கில் நடந்து வந்துட்டு இருக்கேன் வாளியை பிடிச்சிக்கிட்டே. இருடா வரேன், வந்து உதவி பண்ணுறேன். சீக்கிரம் வா, கை உடஞ்சி விழுவ போகுது. சோறு இந்த பக்கம் கொடுங்க, அதை எடுத்து நான் சர்வ் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பும் பண்ணியாச்சு. ஓ, பக்காவாக இருக்கு. சாப்ஸ்டிக்லாம் எங்கே இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்பூனு கரண்டியும் எடுத்து வை, சீக்கிரம் போ, நான் வரேன். ஓகே. ஐயோ பாவம், இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான். நேற்று வந்தால் சமைச்சா இன்னைக்கு வந்தால் சமைக்கிறான். என்ன பண்ணுறது? யாரும் உதவி வர மாட்டேறீங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? இரு, முதல்ல சாப்பிட விடு, பசிக்குது. பேசலாம் நேரம் இல்லை எனக்கு. ஒரு பாராட்டல் கூட இல்லை எனக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயோ, பயங்கர குளிராக இருக்குது. இருங்க, நான் அப்போ என்னோட கோட்டை எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா, அதுக்குள்ளே சாப்பாடுலாம் ஆறிட போகுது. வேறு சாப்ஸ்டிக் இருக்காடா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா, இது மட்டும்தான். உன்ட்ட போர்க் பில்லி இருக்காடா? போர்க் பில்லியா? ஆமாட்டா, தட்டில் காலியாக போச்சு. சரி, நான் என்ன கொஞ்சம் இருக்க வச்சுக்க. ரொம்ப நன்றிடா. ரொம்ப நேரமாக கறி வந்துக்கிட்டு இருக்கு பாரு நெருப்பில். சகமே எடுத்துருங்க, இல்லாட்டி அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். தீஞ்சு போச்சுன்னா யார் சாப்பிட்றது? ஜெனி, டென்ட்டில் தான் தூங்க போறியா? எதுக்கு வேன் தூங்க அப்படி பண்ணுற? எனக்கு தூங்க தான் வேணும். சரி, போய் தூங்க போ. நாங்கள் வேனில் தூங்கிக்கிறோம். எனக்கு டென்ட்டில் தூங்க பிடிச்சிருக்கு. என்ன வந்து உதவி கழுவோம். திரும்பவும் என்ன வேலை கூப்பிடுற? வாய் ஹெல்ப் பண்ணு. காஃபி குடிக்கலாம், தலையே வலிக்குது எனக்கு. ஐயோ, பத்திக்கிச்சு. ஐயோ, சீக்கிரம் ஆனா. கறி பத்திக்கிச்சுடா. அவ்வளோ தீச்சிருச்சு. சபா, செம்ம ஜில்லுன்னு இருக்குல்ல.
இந்த இடமும் அமைதியாக இருக்குது. எதை பற்றி யோசிச்சு நான் கவலைப்பட விரும்பல. அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கலான்ட்டு இருக்கேன். எப்பவும் இவங்கி உம்முனே கிடப்பான், இன்னைக்கு என்னடா சிரிச்சுக்கிட்டு கிடக்குறான். சரி ஏதோ ஒன்று நல்லா இருந்தா சரி. இது நானே பண்ணுறேன். வேணாண்டா, பார்த்து கையில் நெருப்புலாம் தெரிக்கும். அந்த க்ளவுஸை போட்டுக்க, சும்மா பண்ணாத. இதெல்லாம் ஒரு நெருப்பா? இதை திறக்கல கஷ்டப்பட்டியா? என்னடா உடனே திறந்து கொடுத்துட்டாங்க அதை? இந்த மூடி லூஸாக தான் இருந்துச்சு, அதை கூட திறக்க முடியலையா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லுங்கடா, போய் படுப்போம். சரி, இந்த ஒயினை சூடு பண்ணது போதும், சாயிட போகுது. இதுக்கு மேலே சூடு பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கும் போல. ஆமாம், ஓவராக கொதிக்க வச்சா சாயிட போகுது. ஆமாம், எனக்கு பயமாக தான் இருக்கு. லுங்கி படுத்துட்டானு விட்டுரு. சரி, தூங்கிட்டியா? நானும் போய் படுக்கிறேன். நான் போய் மேலே ஏறி படுத்துக்கிறேன். சீக்கிரம் போ, எனக்கு படுக்க இடமே இல்லை. வரேன் சீக்கிரம். ஆரம் எந்திரிச்சு அவன் போர்வையை மடிச்சு எப்போ பார்த்தாலும் மடிக்க மாட்டான். உனக்கு பதிலாக நான் தான் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, எனக்கு தூங்க இடம் வேணும். லைட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது? எனக்கு கட்டி பிடிச்சா தான் தூக்கம் வரும். அதை கட்டி பிடிப்பியா? சரி, கையாச்சும் பிடிச்சிக்க விடு. என்னடா சொல்கிற? என்னை இங்கே படுக்க விடு. என்ன உனக்கு இங்கே படுக்கணுமா என் கூட? ஆமாம், எனக்கு துணைக்கு யாருனா வேணும். சரி, படுவா. நன்றி. டக்கு டக்குன்னு எந்திரிக்க மாட்டீங்க, காலங்காலத்தில் விடிச்சு போச்சு. என்ன ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க காலையிலேயே? ஜேகே எந்திரா. என் மூஞ்சில வெயில் சுள்ளுன்னு அடிச்சிச்சு, ஏதாவது எந்திரிச்சிட்டேன். ஆனால் நீலாம் ஜாலியாக இருக்க பாரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஜேகே. நான் வந்ததுக்குள்ளே நீ எழுந்திரிச்சிடு, அப்புறம் நீ போய் குளிச்சுட்டு வா. இந்த டாகீஸ்லாம் எங்கிருந்து வருதுங்கன்னே தெரியலையே. பார்க்க அழகாக தான் இருக்குங்க. ஆனால் சாப்பாடு தேடி எங்கிருந்து வந்துருக்குங்க. ஆமாம், இதுங்களுக்கு நம்ம உணவு அளிப்போம். ஏய், பிஸ்கட் வேணுமா? இங்கே பாரு, இன்னொரு டாக்கி குட்டியும் வந்துருச்சு. நைட் நல்லா தூங்கிங்களா எல்லாரும்? நானும் செம்மையாக தூங்கிட்டேன். சரியான தூக்கம். ஆமாம், எனக்கு குளிர கூட இல்லை. எனக்கு பசிக்குது. சரி, எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் வண்டியை விட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலாம். சீக்கிரம், நேரமாச்சு. நம்ம ஊர்லலாம் நமக்கு பெருசாக குளிரே தெரியாது. ஆமாம், நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். நானும் ஷார்ட்ஸை போட்டு சலூன் கடை முன்னாடி போய் நிற்பேன் தெரியுமா, முடி வெட்டுறது காலங்காத்தால. இந்த கார் கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது, குளிரவும் செய்யுதுதான். வேன் நல்லா இருக்கும். அந்த வேனில் நான் ஏறல. நீ ஜீவன் தான் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து இடத்த அடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இந்த ஹெலிகாப்டர் ரைடு எப்படி இருக்க போதோ தெரியலையே. பதட்டப்படாமல் இருக்கணும், அப்போ தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு. வா, அந்த வியூ தான்டா வேற லெவலாக இருக்குது. இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. நேஷனல் ஜியோகிராஃபி டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கு. உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்காண்டா, இன்னைக்கு தான் கண்ணில் பார்க்குறேன்டா. வேற லெவலாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். ஆசையாக இருக்கு. நேற்று நம்ம ரைடு பண்ணோம்ல, அதில் கூட இந்த அளவுக்கு சூப்பராக தெரியல வியூ. இதில் பாரு இப்படி இருக்குன்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கேயே போயிருக்கலாம் போல. இது நல்லா இருக்குல்ல. இன்னும் என் பக்கத்தில் ஒரு பைத்தியம் தூக்கலாம் பாரு, இடத்த ரசிக்காம. என்ன லேண்ட் பண்ணிடலாமா? எப்பா, செம்மையா இருந்துச்சு. வேற லெவலு. ஹெலிகாப்டர் ரைடு செம்மையா. நீங்க வண்டி ஓட்டினீங்க? என்னது, வண்டி ஓட்டினாரா? ஐயோ பாவம், அந்த பைலட் என்ன காமெடி பண்றான் பாரு. ஹெலிகாப்டர்ல சீட் பெல்ட்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி கழட்டுறது? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. யார் மேட்ச் பண்ணி தூக்கி விட்டு விளாடலாம். ஜங்குக்கு இரு வரேன். என்னாச்சு, எங்க நின்னுட்ட? போதும், டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இங்க பனியெல்லாம் எவ்வளவு கிளீனா இருக்கு பாரு, எந்த தூசியுமே இல்ல. அப்படி சாப்பிடலாம் போலயே. ஸ்னோமேன் செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க ஜேகே. வாங்க, ஸ்னோமேன் போடலாம், ஜாலியா இருக்கும். இரு வரேன். நானும் சேர்ந்து. ஜிவிட ஜெயுங்க, நம்ம 2 பேரும் இடையே பிரியாத நண்பர்கள். என்னால அழகா போட்டோ எடுத்து கொடு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னென்னமோ போஸ்ட் தெரியே. இது ஒழுங்கா வரல, இன்னொரு போட்டோ எடு. ஐயோ ஐயோ, நீ படுத்துருக்கிறதுக்கு இப்போ தரன்னு இழுத்துட்டு போறேன் பாரு. போ, நான் வெயிட் ஜாஸ்தி. அம்மா சீக்கிரம் நான் கீழே இறங்கி போயிட மாட்டேன். ஹார்ஸ் ரைடிங். ஓ, எனக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் வராதுப்பா. நான் சைக்கிள் ஓட்டிட்டே வரேன். எனக்கு குதிரை ஓட்டணும்னு ஆசையா இருக்கு. நான் குதிரை எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. பாத்தியா என் கூட எப்படி அழகா அது ஓடுதுன்னு? நீங்களும் என்ன பண்ண போறீங்க? நாங்க மீன் பிடிக்க போறோம், நீ எங்க கூட வர்ற. என்னடா, நீ குதிரை ஓட்ட தான் ஆசைப்பட்ட போல. ஆனா மீன் பிடிக்கிறது அதை விட ஜாலியா இருக்கும். சொல்றது நம்ப மாட்டேன். நீ தான் இவ்வளவு ஒரு இடத்துக்கு வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவன்லாம் ஜாலியா குதிரையில போயிட்டு இருக்கான். ஆனா எனக்கு குதிரையில போக வராது.
பாரு எப்படி கடலை காத்தடிக்குது பாரு. நம்ம இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். என்னத்த மீன் பிடிக்கிறீங்க? போங்க பிடிங்க. இது ஜாலியாக இருக்கும் போட்டுட்டு. இப்படி ஜாலியாக பிடிக்கலாம். நானும் மீன் பிடிக்க தான் வந்திருக்கேன். ஜோ போறா பண்ணுறான். சப்பா தலையை வலிக்குதுடா. எல்லாரும் எப்படி தான் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கானுங்களோ. ஒரு 4 பேர் என்னன்னா மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா குதிரை ஓட்ட போயிருக்கானுங்க. இப்போ தான் நான் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னால் முடியல சுத்தமாக. போட்டு தாக்கு ராஜா மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஆமாம் ராஜாவா, நான் சைக்கிளில் குதிரை ஓட்டுறேன் பார்த்தியா? எப்படி வரலா? கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் குதிரையில் போகட்டும். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. என்ன சினிமாட்டிக் ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாண்டா நல்லா இருக்கும். எங்கே போகிற? இந்த குதிரையை இப்போ நீயே பார்த்துக்க. நான் ஓட்டுற வரைக்கும் நல்லா ஓட்டிட்டேன். அதுக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது என் கூட பேசுமா? இது தெரியலையா? பேசணும்னு நினைக்கிறேன். ஹாய், நல்லா இருக்கியா? புல்லு திங்கிறியா? சாப்பிடு சாப்பிடு. இன்னும் ஒரு மீன் கூட எனக்கு மீன் வந்துருச்சு. என்னடா உங்களுக்கு எப்படி வருது? செம்ம ஹெவியா இருக்கு. ஜேக்க உனக்கு வச்சு கிடைச்சிச்சா? இல்லையே, மட்டும்தான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ மாற்ற மாதிரி தான் இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. நீ இன்னைக்கு ஒரு மீனாச்சும் பிடிச்சே இருக்கணும். எப்போவுமே நான் ஆசைப்பட்ட மாதிரியே எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு வைப்பில் போகிறேன், இவங்க ஒரு வைப்பில் போகிறாங்க. ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதே. நம்ம உட்காந்து புக்கு படிப்போம், இல்லாட்டி உட்காந்து ஜம்முன்னு ஃபோன் பார்ப்போம். இதான் நம்ம பண்ண வேண்டியது. சரி, நம்ம அடுத்த பாட்டுக்கு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன லிரிக் எழுதலாம்? ராஜா பகவத் மாதிரி வந்த. யார், நானா? ஆமாம், குதிரையில் அப்படி தான் வந்த. எனக்கு நல்லா குதிரை ஓட்ட வருதுல. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, திங்ஸ்லாம் எடுத்து நீ எங்க கூட வரவே இல்லை. எனக்கு வேலை இருக்குடா. ஹார்ஸ் ரைடிங்லாம் போனியாம்ல? ஆமாம், போயிட்டு வந்தேன். ராஜா பகவத் மாதிரி. எல்லாரும் வந்துட்டாங்களா? கிளம்பிடலாமா? சொல்லு, போகலாம். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போக போகிறோமா? இதெல்லாம் பேக் பண்ணி வைக்கணுமா? ஆமாம் ஆமாம், வேற இடத்த தேடி போகிறோம். அடுத்து நம்ம குயின்ஸ் டவுன் போகிறோமா? அதான் கடைசியாக நம்ம டென்ட் போட போகிறது. அதுக்கப்புறம் இந்த ஷோ முடிஞ்சு போயிடும். என்ன ஆரம்பம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னடா வந்துட்டிங்களா? கிளம்பி போகலாம்ல? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க.